பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, குற்றம் செய்யாத மனுஷர் என்று ஒருவருமே இல்லை. நாம் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கும் பொழுது பிதாவாகிய தேவனும் நம்முடைய தப்பிதங்களையும் மன்னிப்பார். நாம் இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் எத்தனை தவறுகள் செய்தாலும் எங்களுக்கு மன்னிப்பை தந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் அத்தனை பிரச்சனையிலிருந்தும் எங்களை விடுவித்து காத்து ரட்சிக்கிறவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதற்கான முதல் அடையாளம் பிறரிடம் அன்பாயிருப்பதும் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பதுமாயிருக்கிறது போல, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் ஆண்டவரை கடினமாக வைத்து கொண்டு மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னியாமல் அவர்களுடைய குறையை இருதயத்தில் வைத்து கொண்டு நாங்கள் உத்தமர் போல உம்முடைய சமூகத்திற்கு துணிகரமாய் வந்து உம்மை துக்கப்படுத்தி விட்டோம் ஆண்டவரே. இப்பொழுது அதை நினைத்து வெட்கப்பட்டு மனம் கசந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். குற்றப்படுத்துகிறதும் மன்னியாததுமான கெட்ட சுபாவத்தை தயவாய் எங்களை விட்டு நிரந்தரமாய் நீக்கி எங்களை ரட்சிக்கும்படிக்கு தாழ்த்தி கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை நிச்சயமாக சுத்திகரிக்கும். ஆமேன். God bless you.